இன்றைக்கி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கவங்க அல்லது எம்எல்ஏ சீட்டு கிடைக்குன்ற நம்பிக்கையில் இருக்கவங்க அவங்க ரெண்டு தரப்புமே திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து தான், விஜய் விஷயத்தை பார்த்து தான். விஜயோட பாதிப்பு தான் தொகுதியில் எப்படி இருக்கும் தான் ஒவ்வொரு எம்எல்ஏவும் இன்னைக்கு கதறான். அதான் அவரும் மேடையில் சொல்றாரு, ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபோன் காலில் பேசிக்கிறாங்க, ஒன்று நீ இல்லை நான், நம்ம நடுவில் விஜய் வந்துடக்கூடாதுங்கிறது. அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திமுக அண்ணா திமுக 50,000 பேர் வந்தாலும் அது கூட்டிகிட்டு வந்த கூட்டம், 4,900 பேர் வந்தாலும் அது தானாக வந்த கூட்டம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுதான் விஜய். கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் தெரியுது. அது வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டி, விவசாயிகளை குறி வச்சு நான் பேசின பேச்சு. அது துண்டே வந்து ஒரு அடையாளம், அது வந்து குறியீட்டு அளவில். இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது. இளைஞர்களோட வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க இந்த அரசு, வேலையில்லா திண்டாட்டம் தான் ஒரு மனிதனோட துயரங்கள் எல்லாம் பெரிய துயரம். விஜய் அவர்களுடைய ஸ்பீச், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேசியிருந்தார். பச்சை துண்டு அணிந்து கொண்டு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் என் நம்பிக்கை இல்லை, இருந்தால் நான் விவசாயியோட குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப விவசாயத்தை வந்து புலகாங்கிதம் அடைந்து பேசியிருந்தார். அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வழக்கமான வந்து ஸ்பீச்சாக இருந்துச்சா கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் தெரியுது. அது வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டி, விவசாயிகளை குறி வச்சு நான் பேசின பேச்சு. அது துண்டே வந்து ஒரு அடையாளம், அது வந்து குறியீட்டு அளவில். இவ்வளோதான் நீங்கள் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். ஒரு நடிகராக இருந்த அரசியல்வாதியாக வந்தவர், நோக்கம் நல்லா இருக்குது. அட்லீஸ்ட் வெளிப்பார்வைக்கு பார்க்கும்பொழுது விவசாயிகள் மத்தியில், கிராமப்புற மக்கள் மத்தியில், ரூரல் ஏரியாவில் அவருடைய செல்வாக்கு குறைவாக இருக்கிறது என்ற யதார்த்தத்தின் அடிப்படையில் அந்த துண்டை போட்டுக்கிட்டு அவர் வந்து விவசாயிகளோட கமிட் பண்ணுறாரு. மற்றபடி அடுத்த ஜென்மம், விவசாயி, அதெல்லாம் வந்து யூஸ்வல் டைலாக். அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்தில் பேசுவாங்க. அவரும் அரசியல்வாதி என்பதை நிரூபிக்கிறார். நோக்கங்கள் உயரமானவை, சில விவரப்பிழைகள் இருக்கின்றன, அதை தாண்டி போகணும் அவர். பட் தனித்து விடப்பட்டிருக்கிறார், அதில் சந்தேகம் கிடையாது. அந்த ஸ்பீச்சில் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னவர் ராகுலுக்கு நன்றி சொல்ல எப்படி சொல்வார்? ஏன்னா காங்கிரஸ் தன் ஆயுள் முழுவதும் நல்ல நண்பனாகவும் நம்பத்தகுந்த நண்பனாகவும் இருந்ததில்லை, நேர்மையான எதிரியாகவும் இருந்ததில்லை. நல்ல வார்த்தை. நம்பத்தகுந்த நண்பனாகவும் இருந்ததில்லை, நேர்மையான எதிரியாகவும் காங்கிரஸ் இருந்ததில்லை. நம்ப வச்சு விஜயை கழுத்தறுத்துருக்காங்க. நம்பினது விஜயோட பாவம். விஜய்க்கு அரசியல் தெரியாது. விஜயை சுற்றி இருக்கிறவங்களுக்காவது குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருந்திருந்ததுன்னா, தலைவரை நம்பாதீங்க காங்கிரஸை, அவங்க என்ன பண்ணாலும் கடைசி நேரத்தில் அங்கே தான் போவாங்க. ஏன்னா அவங்களோட கம்பல்ஷன்ஸ் அந்த மாதிரி. அது மாநில அளவில் எடுக்கிற முடிவு அல்ல, தேசிய அளவில் எடுக்கிற முடிவு. ராகுல் காந்திக்கு ஆர்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் வீட்டோ பவர் சோனியா காந்தி கிட்ட தான். திமுகவோட இருக்கக்கூடிய உறவு என்பது சோனியா காந்தி மட்டுமே எடுக்கிற முடிவு. அதனால் அவங்க அலையன்ஸ் உடைய வாய்ப்பே கிடையாது தலைவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னாங்க? உனக்கு அனுபவம் இல்லை, புத்தி இல்லை. புத்தி இல்லைன்றதும் உனக்கு தெரியல. உனக்கு தெரியாதுன்னாது உனக்கு தெரியணும். அப்போ தெரியாதுன்னாது உனக்கு தெரியலன்னா ஏமாந்துட்டு போ. அதான் நடந்திருக்குது. அந்த கோபம் அவருக்கு இருக்குது. ஓகே. பட் எனவே இது பாலிடிக்ஸில் ரொம்ப சகஜம். அதுக்காகலாம் நீங்கள் இப்படிலாம் ஒரு எலெக்ஷனுக்காகலாம் ஏமாந்துட முடியும். முதல்ல உங்கள் கட்சியை நீங்கள் பலப்படுத்தணும். இந்த எலெக்ஷனில் தனியாக நின்று பார்க்கட்டும். 1% ஓட்டு வந்தால் கூட அது என்னென்னு ஆராயணும். ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் முக்கியம் இல்லை, போராடணுமா இல்லையான்றது தான் லைஃப்பில் முக்கியம். வராங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தனியாக நிற்கிறது பெட்டர். அவங்க சக்தி என்னன்றது தெரிஞ்சிடும். அது 10%, 12%ன்றது தெரிஞ்சிடும், அல்லது 15%ன்றது. ஒரு விதத்தில் இது நல்லது தான். களத்துக்கு அவர் வரணும். இன்னமும் ஸ்பாட்டுக்கு வராமல் அவர் வந்து மேடை தூரம் வந்துட்டு போகிறாரு. ஆனால் வந்தார்னா விபத்தாவது, உயிரிழப்புகள் வருது. நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் அவரை எப்படி நம்ம காரணம் சொல்ல முடியும்? எவ்வளோ சொன்னாலும் வரானா அவர் என்ன பண்ணுவார்? வாகனங்களை பின்தொடர்ந்து வராதுன்னா வராங்க, என்னதாங்க பண்ண முடியும்? தடுப்பு 4,900 பேர் தான் சொல்கிறாங்க, தடுப்பில் உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன இல்லைங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படிங்க நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? அதுவே ஒரு ஓர வஞ்சனை இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்கு QR கோடு வச்சு எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இவங்களுக்கெல்லாம் வந்து இல்லை, ஆயிரக்கணக்கில் வருது, கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திமுக அண்ணா திமுக 50,000 பேர் வந்தாலும் அது கூட்டிகிட்டு வந்த கூட்டம், 4,900 பேர் வந்தாலும் அது தானாக வந்த கூட்டம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுதான் விஜய். அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் 4,900 பேர் தானாக வந்த கூட்டம், உங்களுக்கு வராங்களே 50,000 பேர், 1,00,000 பேர்னு கூட்டின்னு வரீங்களே, திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் சேர்த்து சொல்கிறேன், அது கூட்டின அந்த கூட்டம். நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க அப்படின்னா 2 கோடி செலவு பண்ணுறீங்க. நீங்கள் சிஎம்முக்கோ, கனிமொழிக்கோ, எடப்பாடிக்கோ 50 லட்சத்துலேருந்து 1 கோடி 2 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறீங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது. இல்லை, இதை புரிஞ்சுக்கணும், இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தானே 2 பேரும் பயப்படுறாங்க. 2 பேரும் ஏன் கொலநடிங்கி இருக்காங்க? ஒவ்வொரு திமுக எம்எல்ஏ, ஒவ்வொரு அண்ணா திமுக எம்எல்ஏ, யாருல சிட்டிங் எம்எல்ஏ ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் கிட்ட நீங்கள் தனிப்பட்டு நீங்களும் பேசியிருப்பீங்க, பேசி பாருங்கள். அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கன்சர்ன் யார்? விஜய். விஜயோட பாதிப்பு தான் தொகுதியில் எப்படி இருக்கும் தான் ஒவ்வொரு எம்எல்ஏவும் இன்றைக்கி கதறான்.
அதான் அவரும் மேடையில சொல்றாரு, 2 பேரும் மாறி மாறி ஃபோன் கால்ல பேசிக்கிறாங்க. ஒண்ணு நீ இல்ல நான், நம்ம நடுவுல விஜய் வந்துடக்கூடாதுங்கிறது அதெல்லாம் உண்மைதாங்க. நான் என்ன சொல்றேன், ஃபோன்ல பேசிக்கிறானா இல்லையோ அது ரெண்டாவது. 2 பேரும் பயப்படுறது விஜயை பார்த்து தான். நான் அது இப்பயும் உண்மை. சொல்றேன், விஜயை தோக்கலாம், விஜய் தோக்கலாம், ஜெயிக்கலாம், விஜய் 10% வாங்கி ஒரு கட்சி காணாமல் போகலாம், அவரே கூட தோற்று போகலாம். நான் இதை எதையுமே மறுக்கல. ஆனால் இன்றைய யதார்த்தம் விஜயை பார்த்து திமுக அண்ணா திமுக 2 பேரும் நடுங்கிறாங்க, கொலை நடுக்கத்தில் இருக்காங்க 2 பேரும். ஒவ்வொரு எம்எல்ஏவும் இன்றைக்கி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கவங்க அல்லது எம்எல்ஏ சீட்டு கிடைக்குன்ற நம்பிக்கையில் இருக்கவங்க, அவங்க ரெண்டு தரப்புமே திமுக அண்ணா திமுக 2 பேருமே பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து தான், விஜய் விஷயத்தை பார்த்து தான். அது எப்படி ஓட்டு, ஏன்னா அந்தந்த எம்எல்ஏ வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். இப்ப ஆனா அவர் அதில் ஒரு வாக்குறுதி டிப் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கார்ட் வித். அது பயப்படுறாங்க இவங்க. இப்போ தஞ்சாவூரில் அவர் பேசின விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்காக நிறையா வாக்குறுதிகள் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏக்கர் நிலங்கள் இருக்கோ அதை பொறுத்து அவங்க வாங்கின கடன்கள்லாம் ரத்து செய்யப்படும். அதில் வந்து அதிகமான ஏக்கர் இருக்கவங்களுக்கு 50%, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முழுமையாகவே ரத்து செய்யப்படும். அவங்களுடைய பிள்ளைகளோ இல்லை ரத்த சொந்தங்கள் யாருமே எந்த ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யலை அப்படிங்கும்போது அவங்க பசங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னா அவங்களோட செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே ஏற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னும் முக்கியமாக ரேஷன் கடைகளில் பெண் ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா அது எடை போடுற இடங்கள்லையும் பெண் ஊழியர் இருப்பாங்க. பில் கவுண்டரில் வந்து ஆண் இருக்காங்கன்னா எடை போடுறதும் ஆண் ஊழியர் தான் இருப்பாங்கன்றத சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? சிலர்லாம் வந்து நிறைவேற்ற முடியாதுன்றதை தாண்டி சார் விமர்சனத்துக்கு பண்ணுவாங்க. இது என்ன பேசுறாரு, என்ன காரணம்? அது ரொம்ப வந்து பக்குவமற்ற பேச்சு. இப்போ உதாரணத்துக்கு எடை போடுறதுல ஆண் ஊழியர் பெண் ஊழியர் அவசியமே இல்லை. அந்த இடத்துல பாகுபாடே தேவையில்லை. ஆண் போட்டாலும் பெண் போட்டாலும் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு வந்து. அதுக்கு அவருடைய புரிதல் அந்த அளவில் தான் இருக்குது. பக்குவப்பட வேண்டியது நிறைய இருக்குங்க. அவர் பல விஷயங்கள் அவருடைய விஷய ஞானம் என்பது ரொம்ப போதாமை நிறைந்ததாக தான் இருக்குது. இது வந்து எடை போடுறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேவையற்றது. அதெல்லாம் வந்து காலகாலமாக இருக்க நடைமுறையை மாற்ற வேண்டியதே இல்லை. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோன்னு பேசு. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நோக்கம் நல்ல நோக்கம். பொது விநியோக திட்டத்தை மேலும் வலுப்படுத்தணும், ஹேசல் ஃப்ரீயாக இருக்கணும், மக்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது சாதிக்கப்பட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து 2 கட்சிகளையும் அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் உட்பட இந்த 76 சுதந்திர இந்தியா வரலாறில் வந்து பொது விநியோக திட்டம் வந்து ரொம்ப வலுவாக சிறப்பாக திறம்பட இயங்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் நம்ம சொல்லலாம். யூனிவர்சல் பிடிஎஸ் நமக்கு இருக்குது. அதில் வந்து அவர் இந்த வாக்குறுதிகள் தேவையற்ற வாக்குறுதிகள், அவருக்கு அதோட 500 குடும்பத்துக்கு ஒன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஏற்கனவே 4 குடும்பத்துக்கு தான் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு. அவர் புரியாமல் பேசுகிறாரு. இதெல்லாம் எவனோ கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை. இன்னைக்கு ரேஷன் கார்டுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு திமுக அரசாக இருக்கட்டும், அண்ணா திமுக அரசு இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்ன்றதுனால ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் வந்து பிடிஎஸ்ல ஒன்றும் பெரிய குறைகள் இருக்கதா எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாடு எப்போதுமே மற்றவங்க சிறப்பாக தான் இருக்குது. அது ஜெயலலிதா இருந்தாலும் எடப்பாடி இருந்தாலும் ஸ்டாலின் இருந்தாலும் சிறப்பாக தான் இருக்குது. அந்த வாக்குறுதிகள் நாங்கள் ஆணு பெண்ணு வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம், தேவையற்றது, கம்ப்ளீட்லி அன்வான்ட். இந்த கடன் ரத்தை பொறுத்த வரைக்கும் அது புரிதல் இல்லாமல் பேசுகிறாருன்னு தான் எனக்கு தோணுது. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இன்னொன்று, அந்த 2 ஏக்கர் வச்சிருக்க குழந்தைகளுக்கு உயர்கல்வின்றாரு அவர் வந்து. அது எந்த அளவுக்கு மருத்துவ படிப்புக்கும் பொறியியல் படிப்புக்கும் அரசு செலவு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புற மாணவர்களுக்கான ரிசர்வேஷனை பற்றி அவர் பேசுகிறார். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா வந்து ரிசர்வேஷன் ஃபார் ரூரல் சில்ட்ரன். ஆக்சுவலி அவருக்கு வந்து மேலோட்டமாக எல்லாத்தையுமே ஒரு மேலோட்டமாகவே பேசுகிறார். மேலோட்டமாக தான் அவர் அரிசி தவிர மற்ற பொருட்கள் எல்லாம் பாக்கெட் போட்டு கொடுக்கப்படும்னு சொல்கிறாரு. அதோட காரணம் என்ன? தேவையில்லாத பேச்சுங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாததுங்க. அதாங்க பிடிஎஸ்ல அவர் தொற்றுக்கவே வேணாம். பிடிஎஸ்ல அவர் பேசுகிற அளவுக்கு குறைகள் இல்லை. ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் பிடிஎஸ்ல அவர் பேசுகிற அளவுக்கு குறைகள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது ஒன்றும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லை. பிடிஎஸ் வந்து ஃபங்க்ஷனிங் ஸ்மூத்லி தான் எனக்கு தோணுது. பட் இந்த கிராமப்புற இளைஞர்களை, கிராமப்புற அந்த உயர்கல்வி இடஒதுக்கீடு அப்படி தான் அதை பார்க்கணும். ரூரல் சில்ட்ரன், ரிசர்வேஷன் ஃபார் ரூரல் சில்ட்ரன் அப்படி தான் பார்க்கணும் அதை. ஐ திங்க் அதெல்லாம் சிக்கலான விஷயங்கள். முதல்ல சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கும், அதை வந்து ஏற்றுப்போன்னு சொல்கிறாரு அவர் வந்து. அதில் பல பிரச்சனைகள் வரும், ரொம்ப மேம்போக்காக இருக்குது அது வந்து. நான் இதுதான் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து ஒரு கருத்தை நான் முன் வச்சுட்டு இருந்தேன். இவங்க இந்த மாதிரி இருக்கவங்களை வந்து அடித்து தூக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 150 கலை மற்றும் அரசியல் கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில், பெண்கள் ஆண்கள் கோஎட். அதில் பெண்களுக்கு வந்து அப் டு மாஸ்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கம்ப்ளீட். இப்போ +2 வரைக்கும் கிட்டத்தட்ட கொண்டு வந்துடுவோம் நம்ம எல்லாருக்குமே. பெண் குழந்தைகளுக்கானதை வந்து அரசு கல்லூரிகளில், அரசு 150 190 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து கேர்ள் சில்ட்ரனுக்கான ரிசர்வேஷன், கேர்ள் சில்ட்ரனுக்கான எஜுகேஷன் அப் டு மாஸ்டர்ஸ் வரைக்கும், எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ ஃப்ரீ. அந்த மாதிரியான ஒரு நாவல் ஸ்கீம். அதாவது வந்து
டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து கேர்ள்ஸாக இருக்கணும். அது ரெவல்யூஷனரி ஸ்கீமாக இருக்கும். ஆமாம், அது எவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகுது என்னன்னு பார்த்து அந்த எவ்வளோ செலவு பண்ணுறத அட் ஒன் கோ அதை பண்ணிட்டு போ. இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்டு போயிடலாம். ஆமாம், ஆனால் ஓட்டு வராதில்ல. இது 1 கோடி பேருக்கு, அது மொத்தமே படிக்க வர எத்தனை லட்சம் இருக்கும். ஓட்டு ஒன்று தானே இந்த அரசுக்கு அந்த குறியா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை ஏமாத்தலான்னு பார்த்தாரு, அப்புறம் 5000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனால் அதை தாண்டியும் கேள்வி கேட்கறதுக்கு விஜய் கேள்வி கேட்கிறாரு. விஜய் கேட்கறதுனால மக்கள் கேட்கறாங்கன்ற கரெக்ட். அது என்னன்னா ஜென்சியை மட்டும்தான் அவர் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு சார். அவர் நேற்று ஸ்பீச் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி திமுக பசங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படின்னு அந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி மட்டுமே அந்த வயசை தாண்டி அவர் பேச மாட்டேங்கிறாரோன்னு சந்தேகம். அதை ஏன்னா அவர் தான் ஆடியன்ஸ்னு பார்க்குறாரு. ஜென்சியை மட்டும் ஆடியன்ஸ் ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்றாங்களாம். அது ஸ்லோகனிங், அதெல்லாம் ஸ்லோகனிங். அது வந்து அது அரசியலில் வந்தே தான் தீரும் அது வந்து. பட் அதை தாண்டி போகணும். இப்போ அதை தாண்டி போகும்பொழுது வந்து நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் என்ன, இப்போ நீங்கள் முதல்ல அவர் அடிக்கடி வெளியில் வரணும். இப்போ இந்த எலெக்ஷனில் அவரோட இஷ்யூ என்ன, இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போதைக்கு தனித்து விடப்பட்டு போகிற ஐயா ராமதாஸ் ஐயா மட்டும்தான். அல்ல, அவர் இங்கே ஒன்றும் போகிறது கிடையாது. போனாலும் அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. 2 பேருக்கும் பிரயோஜனம் கிடையாது. விஜய் தனியாக தான். இட்ஸ் 4 கார்னர் ஃபைட்டு. ஓகே, 4 கார்னர் ஃபைட்டில் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸில் நாமினேஷன்ஸை டிஃபால்ட் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுற லெவலுக்கு அவர் என்ஷூர் பண்ணணும். அதுதான் அவரோட முதல் ப்ரியாரிட்டி. அதுக்கு பிறகு விலை போகாமல் பார்க்கணும். அதுக்கு பிறகு போலிங் டே அன்றைக்கி அவருடைய வாக்காளர்கள் வந்து பூத்துக்கு வரணும். இதை என்ஷூர் பண்ணுறது தான் விஜயோட முதல் ப்ரியாரிட்டியாக இருக்க முடியுமே தவிர மற்றதெல்லாம் செகண்டரி தான். இன்றைக்கி அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். காவேரி யாரு அதுக்கப்புறம் இல்லை அது ஆனால் அதில் வந்து அது ஒரு அதில் வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். அதில் பாதி உண்மை பாதி அவர் மழுப்புறாரு, பொய் சொல்கிறாரு. ஒன்று எனக்கு எதுவும் தெரியாதுன்றது மூலமாக பல விஷயங்களில் நான் கருத்து சொல்லாமல் இருக்கிறதால எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிடாதீங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாவதாக பல விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருக்கக்கூடிய அவருடைய அந்த சந்தர்ப்பவாத அரசியலை அவர் நியாயப்படுத்துறாரு. திருப்பரங்குன்றம் மேட்டர்லாம் திருப்பரம் நச நசன்னு பேசணும்னு அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பேசுகிறவங்களாம் நச நசன்னு பேசுகிறான்னு எதை சொல்லுவேன். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லை. பேசி பேசி நீங்க வந்து மக்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நான் கேட்கறேன், நீ நாளைக்கு சிஎம் ஆயிட்டீங்க, திருப்பரங்குன்ற விஷயம் உங்க கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லு. நல்லதோ கெட்டதோ ஸ்டாலின் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. கோர்ட்டே உத்தரவு போட்டாலும் நான் முடியாதுன்றாரு. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணாதான் அவரால் அங்கே திறந்து விட முடியும். இல்லைன்னா அவர் செய்ய மாட்டார். இந்த ஆர்டரை நான் ஹைகோர்ட் ஆர்டரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், நாங்கள் கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணுவோன்னு ஸ்டாலின் முடிவு எடுத்து தைரியமாக நிற்கிறாரு. அது தப்போ ரைட்டாக நிற்கிறார். அது ஒரு ஸ்டாண்டு. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை உறுதிப்படுத்தினாங்கன்னா ஸ்டாலின் ஹேஸ் டு ஒபே. அவர் தீபத்தை ஏற்றி தான் ஆகணும். அப்போ நீ இது ஏற்று போக முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து நாளைக்கு ஒருவேளை விஜய் அதிகாரத்துக்கு வந்துடுறாருன்னா டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா, அல்லது ஸ்டாலின் மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லுவீங்களா? வந்ததுக்கப்புறம் சொல்லுவாரோ தப்பிச்சு போறீங்கன்ற. அதான் கிராமமா சிஎம் ஆயிட்டு வரேன்னாரு. அதே மாதிரி நான் திரும்ப சொல்றேங்க, நோக்கம் நல்லதா இருக்கலாம், நடைமுறை என்ன? ஸோ பல விஷயங்கள் அவருக்கு ஸ்டாண்ட் இல்லாததை அவர் நியாயப்படுத்துறாரு. இப்போ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, உங்கள் கேள்வி எனக்கு எதுவும் தெரியாதீங்கன்னு அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறதுல அவர் வந்து நான் கருத்து சொல்லாத விஷயத்தை பற்றிலாம் எனக்கு எதுவும் கருத்து இல்லைன்னு நினைக்காதீங்க, எனக்கு கருத்து இருக்குது. ஆனால் நசன் நான் மற்றவங்கள மாதிரி பேச மாட்டேன்னு சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் மாட்டிக்க மாட்டேன், ஆன்டி பிஜேபி நான் உறுதியாக எடுக்க மாட்டேன்றாரு வெளிப்படையாக. மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இது மாநில தேர்தலாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட கொள்கைகளை பற்றினா நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்தாகணும். இது வந்து மாநில அரசுக்கான தேர்தல், நான் எதுக்கு அதை பற்றி பேசணுன்றது நழுவி ஓடக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. இப்போ நேற்று வந்து இதில் வந்து இந்திய பச்சையாக கொண்டு வந்து போட்டிருக்கான், அப்புறம் பிரச்சனை பண்ணி அதை எடுத்துட்டான் அவனை. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மத்திய அரசு வந்து ஏகப்பட்ட அட்டுழியத்தை பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து கருத்து சொல்லாமல் ஒருத்தன் கடந்து போக முடியாது. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னா, முக்கியமான பல இஷ்யூஸில் வந்து கருத்து சொல்லாமல் இருக்கக்கூடிய சொகுசு, த லக்ஸுரி ஆஃப் நாட் டேக்கிங் அ ஸ்டாண்ட் அவருக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, இப்பயும் அவரோட கருத்து என்னன்னு தான் நம்ம கேட்குறோம். சாரி, தாவேக்காவோட கருத்து தான் கேட்குறோம், விஜயோட கருத்தை கேட்கல. யார் லீஸ்ட் பாதர் அபவுட் விஜய்ஸ் ஒப்பீனியன். ரஜினிகிட்ட போய் யாரும் கருத்து கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இவங்க இங்கே வந்து நம்ம ஏன் கருத்து கேட்குறோன்னா, அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்ககிட்ட ஒரு 20% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 10% கூட நீ வச்சுக்கோ. ஏன் அது எதுக்கு திமுக நண்பர்கள் பெய்டு மவுன்ஸும் கோவப்படுவாங்க, அவங்களை எதுக்கு நம்ம கோபப்படுத்தணும். 10ன்னு வச்சுப்போம், சிங்கிள் டிஜிட் வச்சுக்கோ, டபுள் டிஜிட்னா உங்களுக்கு கோவம் வரும். 9% வச்சுக்கோ. 9% இருக்க கட்சிக்கு கருத்து இல்லாமல் எப்படி இருக்க முடியும்?
ஆனா அவர் குரல் கொடுக்குறாரு மத்த விஷயம். இப்ப முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காருன்னு கேட்டாரு நாங்குநேரியுடைய இரட்டைக்குழி சம்பவத்துல. முக்கியமான இந்த விஷயத்தை தொட்டு மாதிரியான பேசியிருக்கிறாரு. சம்பவங்கள்லாம் அதை நம்ம வந்து பேசுறாரு. வரவேற்கணும், So, பாராட்டணும். சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் எதிர்த்து ஒரு விஷயத்த சொல்றேன் அதெல்லாம் இல்லையா? கரெக்டுங்க, பேசிட்டு போகலாம். கீழே கிரவுண்ட் என்ன, கிரவுண்ட்லேயே அந்த செயல்பாடு இருக்கணும்ல. எஸ். ஒரு கூட்டத்துக்கு வராரு, பேசுறாரு. முதல்ல மாதம் ஒரு தடவை வந்தார், இப்போ வாரம் ஒரு தடவை வராரு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா என்ன ஆவான்னு தெரியாது, பேசிட்டு போயிடுறாரு. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்ன? கீழே 24 hours 365 days a political party has to function. தடுக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாருல்ல சரி, சார். நீங்க வர வேண்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். கீழே பார்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணணும்ல. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அவங்க இருக்காங்கன்றாரு. எக்ஸாக்ட்லி இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. நீங்க கட்சியோட செயல்பாடு என்ன, பார்ட்டியோட ஸ்டாண்டை தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். எல்லாத்துக்கும் அவர் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ டிஎன்பிசி கொலாப்ஸ் ஆச்சுங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, அது பெரிய விஷயம். மாவட்ட தலைவர்கள் அத்தனையிலையும் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும்ல. போலீஸ் தடுப்பான், தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாவு, மக்கள் ஆதரவு கூடும், இளைஞர்கள் ஆதரவு கூடும். ஒவ்வொரு கூட்டத்து வீட்டிலும் விஜய் இருக்காங்க நாங்களே, நண்பா நண்பீடு, அவன் பின்னால் வந்து நிற்பான். அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் டிஎன்பிசி கொலாப்ஸ் எதிர்த்து இளைஞரோட வாழ்க்கையோட விளையாடும் திமுக அரசே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், ராஜினாமா செய் ராஜினாமா செய். இந்த மாதிரியான நான் என்ன பாலிடிக்ஸ் சொல்றேன், வரவே அதை மாட்டேங்குது. தாங்க நான் உங்களை கேட்குறேன். நீ இதை பண்ணிங்கன்னா மக்கள் உன் பின்னால் நிற்பாங்க. இதுதானே ஏன் பிரச்சனை? உங்கள் சினிமாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்துட்டா நன்றி தெரிவிக்கிறீங்களா, ரொம்ப முக்கியம் அது. ஆனா அது உங்களுக்கும் உங்க ப்ரொடியூசருக்கும் உள்ள பிரச்சனைங்க. சமூகத்துக்கு அதனால என்னங்க லாபம்? மக்களுக்கு 10 பைசா லாபமும் நஷ்டமும் இல்லை. இல்ல, டிஎன்பிசி கொலாப்ஸ்ன்றது தி இஷ்யூ. திமுக அரசோட பஞ்சமா பாதகங்கள்ல ஒன்று டிஎன்பிசி கொலாப்ஸ். 2வது தடவை நடந்திருக்கு. 23ல் ஒரு தடவை, 26ல் ஒரு தடவை. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது. இளைஞர்களோட வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கு இந்த அரசு. வேலையில்லா திண்டாட்டம் தான் ஒரு மனிதனோட துயரங்கள் எல்லாம் பெரிய துயரம். அதோட விளையாடுற இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு தேர்தல் என்ன 1 மாசத்துல இருக்குது. நடந்ததே கிடையாதுங்க இந்த அட்டூழியம். எக்ஸாம் நடக்க ஆரம்பித்து கடைசி நேரத்தில் கடைசி 5 நிமிஷத்துலாம் பேப்பரை பிடிங்கிருக்கான். 10:30 மணிக்கே எக்ஸாம் கேன்சல் ஆனது. எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் போய் சேரல. கன்னியாகுமரியிலலாம் 11:50க்கு பேப்பரை பிடிங்கிருக்கான். எவ்வளோ பெரிய ஒரு அட்டூழியம் நடந்திருக்குது. ஏடிஎம்கேவாலையும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல, தாவேக்காவாலையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. 4 லைன் ஸ்டேட்மெண்ட் விட்டா போதும். மணி தெருவு வர வேண்டிய பிரச்சனை இது. அண்ணா திமுக பேரில் நடந்ததுன்னா திமுக தெருவாக அந்த பிரச்சனையை இன்ன வரைக்கும் அதை உயிரோட வச்சுருப்பான், இருக்கணும். அதனால தான் அவன் கட்சி நடத்துகிறான், அதனால தான் ஜெயிக்கிறான். மக்கள்கிட்ட எப்போ எவ்வளோ அடிச்சு துரத்தினாலும் வீட்டு வாசல் வந்து அடுத்த நாள் நிற்பான் திமுககாரன். அவன் மக்களோட மக்களாக நிற்கிறான். இன்னும் அந்த ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சனை அதான் முதல்ல போய் நிற்கிறான். இப்போ நான் என்ன சொன்னேன், நீ இஷ்யூவை கையில் விட்டுட்டு நீ வந்து பேசினான். அதாவது இயற்கையாக பார்த்து தங்க தாம்பாளத்தில் வைடூரிய தாம்பாளத்தில் வச்சு கொடுக்குது. அப்படியும் உங்களால் யூஸ் பண்ண முடியலன்னா உங்களை யார் காப்பாற்ற முடியும்? என்னால் டிஎன்பிசி இஷ்யூவை வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக தாவேகா அதிமுக 2 பேருமே அதை யூஸ் பண்ணாதது, அதுக்காக மக்கள் மன்றத்தில் இறங்கி போராடுறது புரிந்து கொள்ள முடியாத அதிர்ச்சியாக இருக்குது. பட் மீடியாஸுக்கும் பொறுப்பு இருக்குல்ல சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் பேசுகிறோம், அதை ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, நீ கண்டுக்க மாட்டேங்கிற. மீடியா பற்றி அப்புறம் பேசுவோம். நீ போராட வேண்டிய அளவுக்கு டிஎன்பிசி விஷயத்தில் போராடல. மாவட்ட தலைவர்கள் பூரா எடப்பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாரு, விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாருன்னா மீடியா ஃபோர்ஸ் டு டேக் ஆக்ஷன் கவர். நீ 4 லைன் ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிட்டாரு எடப்பாடி, 4 லைன் ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிட்டாரு விஜய். ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு கம்பல்சன் ஏங்க தெருவில் இறங்கி நீ போராடி ரணகளா ஆகணும் இல்லைங்க. அடிப்பாங்க, போலீஸ் அடிப்பான், பர்மிஷன் கொடுக்க மாட்டான், கண்டிப்பா வந்தாக வேண்டிய சிச்சுவேஷன் அப்படி வந்து மீடியா கவரேஜாக நடக்கும். எடப்பாடி அடுத்த நாள் வந்து டிஎன்பிசி ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடந்ததுன்னா என்னங்க இருக்கும்? மீடியா கவர் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து களத்தில் இறங்கி வராரு. விஜய் வரணும்னா விஜய் கட்சி தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டங்க ரணகளா ஆகும்ல. அப்போ வந்து மீடியா வில் பி ஃபோர்ஸ் டு டேக் ஆக்ஷன். நைட்டே வந்துருவான், நைட்டே வந்து 10 ரூபான்ல கோர்ட்டுக்கு போனால் கூட என்ன சொல்லுவான், ஆமாம் என் மக்களை பாதிக்கிற பிரச்சனையா இது, போராடாம ஒரு எதிர்கட்சி எதுக்கா போராடணும்? அப்போ வந்து மீடியா என்னதான் வந்து திமுக சொம்படிச்சாலும் கவர் பண்ண வேண்டிய லெவலுக்கு போவான். நீ பண்ணல. மீடியா அது ஆல்ரெடி திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. 90% மீடியா வந்து திமுகவோட கம்ப்ளீட் கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு. அது வந்து சர்க்கஸில் இருக்க ஏதோ ஒன்று ரிங் மாஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அது அப்படி உட்காருனா உட்காரும், நில்லுனா நில்லும். இதுவரை தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது. 90% அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் அதாவது வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மீடியா வந்து கொலாப்ஸு. கம்ப்ளீட்டாக திமுக கொத்தடிமையாக இருக்குது. அப்போசிஷனும் கொலாப்ஸு, மீடியாவும் கொலாப்ஸு. இது எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை, மிகப்பெரிய அவல நிலைங்க. நான் சொல்றது எல்லாம் ஃபேக்சுவலாக கரெக்டாக இல்லையா? மக்கள் எல்லாமே பார்த்து தானே சார் 100% பார்த்துட்டு இருக்காங்க, கையேற நிலையில் இருக்காங்க. நம்ம வந்து எதிர்க்கணுன்றதுக்காக எதிர்க்கணும்னு சொல்லலை, தூண்டி விடலை. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குதியா? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்குநேரி பிரச்சனை எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய படுகொலை அது. முதல்ல வந்து தனிப்பட்ட பகன்னா, இப்போ இன்னைக்கு இந்து பேப்பரில் என்ன போட்டிருக்கான்? இந்து பேப்பர் ரிப்போர்ட்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்ட்ஸ் காஸ்ட் மோட்டிவ் பிஹைண்ட் அட்டாக் இன் நாங்குநேரி.
கேஸ்ட் நேமே மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க. கேஸ்ட் நேமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான், இண்டு பேப்பரில் போடுறான். தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் மாவட்டத்தில் அது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு முறையும் ஐயா அப்பாவை வந்து 0% அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்குநேரியிலேயே நடந்திருக்கு. நாங்குநேரியில அந்த தம்பி, அந்த பையன் பேர் என்னப்பா, சின்னதுரை, அவனை வெட்டினாங்க பள்ளிக்கூடத்தில். நடந்திருக்கு. 1 வீக் பிஃபோர் திருமாவளவனுடைய ஃபோட்டோலையும் அவன் அம்பேத்கர் ஃபோட்டோலையும் ஆசிட் தூக்கி வீசினாங்க சுவர் ஓவியத்தில். இப்போ இந்த சம்பவம், ஆனால் எந்த விதமான விஷயமும் இல்லாத மாதிரி பேசுறாங்க. 21க்கு பிறகு இந்த அரசாங்கத்து வந்து இப்போ திமுக அரசு வந்த பிறகு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், அட்டூழியங்கள், பஞ்சமா பாதகங்கள் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது தெரிஞ்சு தான் விசிகா போன்ற கட்சிகள் திமுகவோட கூட்டணியில் தொடர்றாங்க. எல்லா ஆட்சியிலையும் தான் இது நடக்குது. இங்கே நடக்கும்போது மட்டும் நீங்கள் ஏன் பெருசுப்படுத்துறீங்க அதை கேட்குறாங்க அப்படின்னு திரும்ப எனக்கு கொடுத்த பேட்டியில், பிஹைண்ட் ரூட்ஸில் நான் எனக்கு கொடுத்த பேட்டியில் அவர் அதை சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு எந்த உள்நோக்கங்களும் இந்த கேள்வியை கேட்கறது இல்லை, ஏதோ அலையன்ஸை உடைக்கிறதுக்காகலாம் கேட்குறதா நினைக்காதீங்க, அந்த மாதிரியான எந்த நோக்கங்களும் எனக்கு கிடையாது. பட் இவ்வளவு அட்டூழியம் நடக்குது, நீங்கள் எப்படி வந்து இதை பொறுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது எல்லா ஆட்சியிலையும் தான் நடக்குது. நாங்கள் ஒன்றும் போராடாமல் இல்லை. பட் இது ஏதோ இந்த அரசுக்கு மட்டுமே சொந்தமானது நீங்கள் நினைக்காதீங்கன்னு அவர் ஒரு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எடுக்கிறார். பட் 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான முறையில் வந்து தலித் மக்களுக்கு எதிரான, பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. உடனே NCRB ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணலாம், டிஸ்ப்ரூவும் பண்ணலாம். தினந்தோறும் செய்தித்தாள்கள் தினந்தோறும் நம்ம கண்ணு முன்னால வந்து அதாவது பள்ளிகள் பார்த்தாலுமே தமிழ்நாடு அப்படிதான் சார் இருக்கு. அதுதான் சொல்றேன், NCRB ரெக்கார்டை எடுத்தாலே அப்படிதான் இருக்கு. அதுக்கு வேற வியாக்கியானம் அவங்க கொடுப்பாங்க. இந்த மற்ற ஆட்சியில் நடந்ததை சொன்னாலும் கூட இப்போ திமுக அரசு வந்து தலித்துகள் பாதுகாப்பான ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்கிறப்போ இந்த ஆட்சி தான் கட்டுப்போப்பாக இருக்கணும். அது உண்மை. அதுவும் இல்லை. இப்போ தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் மிக அதிகமாக போயிட்டு இருக்குன்னு NCRB ரெக்கார்டே சொல்லுது. ஆனால் NCRB ரெக்கார்டை திருச்சி இவங்க பேசுவாங்க. விசிகா MP ரவிக்குமார் வந்து NCRB ரெக்கார்டை வச்சு தான் சொல்கிறாரு. ஆமாம், இல்லை அப்படி கொடுமை இல்லைன்னுவாங்க. இன்னொரு இதை டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னா இன்னொரு லைன் என்ன எடுக்கிறாங்கன்னா, நாங்கள் வழக்குகளை பதிவு செய்கிறோம், அதனால தான் உங்களுக்கு அதிகமாக தோணுது, அங்கெல்லாம் வழக்கை பதிவு செய்யணும். அந்த லைன் எடுத்துடுறாங்க. அந்த லைன் எடுத்துறாங்க. இவர்கள் எந்த அளவுக்கு வந்து குறுமதியாளர்கள், நரிமூளை கொண்டவர்கள் என்பதற்கு இந்த லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் ஒரு உதாரணம். ஓகே, நீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அவங்க முகத்தில் அறையும் பொழுது இல்ல அப்படிலாம் இல்லன்னுவாங்க. இதுவே அங்க வடைதல்ல போயா சப்ப கட்டுவாங்க. ஊபியை பாரு, வேற வழி இல்லாம மாட்டிக்கினா என்ன பண்ணுவாங்க, இல்ல ஊபிலலாம் ரெக்கார்டே கிடையாது, நம்ம 10 கேஸ் வந்தா 10 கேஸ் ரெக்கார்ட் பண்றோம், அவன் 10 கேஸ் வந்தா ஒரு கேஸ் தான் ரெக்கார்ட். இந்த லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் எடுத்தா நீ அவங்ககிட்ட பேச முடியாது. அதாவது வந்து அறிவு நேர்மை இல்லாதவங்ககிட்ட பேச முடியாது. ஆனா இப்போ இந்த நாங்குநேரி விஷயமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணது இப்போ விசிகா போன்ற பல்வேறு பிரஷர் கொடுத்துருக்காங்க, பிரஷர் வைக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் அது விசாரிச்சு ஆமாங்க. சமூகம் இன்னைக்கு வந்துங்க விசிகா வந்து அவங்க மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் அவங்க ரொம்பவே ப்ரெஷர் பண்றாங்க அரசாங்கத்தை. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை களைவதற்காக காவல்துறையை ப்ரெஷர் பண்றது, காவல்துறை அவங்க சொல்றதை கேட்கலன்னா அரசாங்கத்தை முதலமைச்சர் வரைக்கும் போய் வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணி தான் வழக்குகளை பதிவு செய்ய வைக்கிறாங்க. அவங்க தங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க. நான் விசிகாவை குறை சொல்லலை. உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு சார், பல பேர் சொல்லிட்டாங்க சார், பெரிய அளவில் வருத்தங்கள் இருக்கு. திருமா உட்பட நண்பர்களுக்கு, விசிகா உள்ள நண்பர்களுக்கு பெரிய அளவில் வருத்தம் இருக்குது. பிஜேபி ஃபேக்டரால் அவங்க வந்து எல்லா அவலங்களையும் பொறுத்துக்கிட்டு திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஆக்சுவலாக விசிகா இடதுசாரிகள் போன்றவர்கள் எல்லா அவலங்களையும் அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு தான் திமுகவோட இருக்காங்க. திமுக அதை பலவீனமாக பயன்படுத்திக்கிட்டு, பிஜேபி எதிர்ப்பு என்பதை பலவீனமாக பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கிக்கு எதிராகவும், தலித் மக்களோட உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிராகவும் ஆன் ரேம்பேஜ்னுவாங்க போயிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்லுவேன்ல, பிஜேபி ஃபேக்டர், மோடி ஃபேக்டர் என்பது தேசிய அளவில் வந்து இந்தியாவுக்கு சாபம். தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்க முடியாது சார், ரொம்ப நாள் நீடிக்காது. சரியான பார்த்தவர் நீங்கள் சில நாள் பலரை ஏமாற்றலாம், பல நாள் சிலரை ஏமாற்றலாம், எல்லா நாளும் எல்லாரும் ஏமாற்ற முடியாது. மோடி ஃபேக்டரும் பிஜேபி ஃபேக்டரும் தேசிய அளவில் வந்து இந்தியாவுக்கு சாபம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மோடியும் பிஜேபியும் வரம். பல விதமான கருத்துக்களை வந்து பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றவங்களுக்கு சந்திக்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். மிக்க நன்றி. தொடர்ச்சியாக இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு பைரபிளோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நன்றி.